Hi students, happy morning to all. This is V. Senthil Kumar. Today now going to start with the exercise number 8.4. So exercise number 8.4 நம்ம பார்க்குறது என்னன்னாக்கா வெக்டார் ப்ராடக்ட்டு. ஸோ அதில் கிராஸ் ப்ராடக்ட்ஸ் ஓகேங்களா. லாஸ்ட் எக்ஸசைஸ் 8.3ல வந்து டாட் ப்ராடக்ட் பார்த்தோம். இப்போ வந்து கிராஸ் ப்ராடக்ட் பார்க்க போகிறீங்க ஓகேங்களா. ஸோ அங்கே வந்து என்ன பண்ணீங்கன்னாக்கா டாட் சொல்லிங்க, இங்கே கிராஸ் சொல்லுங்க ஓகேங்களா. உங்க 2 வெக்டார் வந்து டாட் பண்ண சொன்னாக்கா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் சொல்லுங்க. இங்கே வந்து கிராஸ் பண்ண ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் சொல்லுங்க ஓகேங்களா. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ் ஈக்குவல் டு வெக்டார் ப்ராடக்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே இருக்கும் ஓகேங்களா. போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். நெக்ஸ்ட்டு தி வெக்டார் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ப்ராடக்ட். ஸோ ஏ வெக்டார் பி வெக்டார் எடுத்துறீங்க, தீட்டா வந்து ஆங்கிள் தீட்டாவும் எடுத்துறீங்க. நெக்ஸ்ட்டு இதுதான் என்ன சொல்லுவோம்னாக்கா ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ என் கேப்ன்றதுனாக்கா அதோட டைரக்ஷன் என் கேப் யூனிட் வெக்டார் ஓகேவா. So let A vector and B vector be two non-zero vectors inclined at an angle வந்து theta. A vector B vector எடுத்துறாங்க ரெண்டு வெக்டார், அதனோட ஆங்கிள் வந்து theta எடுத்துறாங்க. Then the vector product of A vector and B vector is இதனுடைய வெக்டார் ப்ராடக்ட் வந்து பண்ணும்போது நான் வந்து A vector cross B vector சொல்லுவாங்க equal to modulus of A vector into modulus of B vector into sin theta into n கேப்னு வரும். இதுதான் கிராஸ் ப்ராடக்டான ஃபார்முலா ஓகேங்களா. ஸோ டாட் ப்ராடக்டில் பார்த்துருப்பீங்க ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் இன்ட்டு மாலஸ் ஆஃப் பி வெக்டார்ன்ட்டு காஸ் தீட்டான்னு பார்த்தீங்க ஓகேங்களா. அது டாட் ப்ராடக்ட்டுக்கு. இதில் வந்து கிராஸ் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் இன்ட்டு மாலஸ் ஆஃப் பி வெக்டார் இன்ட்டு சைன் தீட்டா இன்ட்டு என் கேப்னு வரும் ஓகேங்களா. இது கிராஸ் ப்ராடக்டான ஃபார்முலா. ஸோ ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு இதில் பார்த்தீங்கன்னாக்கா இது என்னன்னு சொல்லுவாங்கனாக்கா இது மேக்னிடியூட் சொல்லுவாங்க. ஏ வெக்டார் மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாலஸ் ஆஃப் பி வெக்டார் சைன் தீட்டா ஏன்னா வேல்யூ வரும். இந்த என் கேப்ன்றதுனாக்கா டைரக்ஷன் மென்ஷன் பண்ணும். அப்போ மேக்னிடியூடு டைரக்ஷன் வச்சுன்னா கிராஸ் ப்ராடக்ட் ஓகேங்களா. வெக்டார் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ப்ராடக்ட் சொல்லுவாங்க. ஸோ மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாலஸ் ஆஃப் பி வெக்டார் இன்ட்டு சைன் தீட்டா இன்ட்டு என் sin theta into n cap. Next, unit vectors perpendicular to the plane containing two given vectors. இப்போ யூனிட் வெக்டார் பர்பண்டிகுலர் டு தி பிளேன், ஒரு பிளேனில் வந்து யூனிட் வெக்டார் இருக்கு, அது வந்து என்ன பண்ணாங்க பர்பண்டிகுலர் டு கிவன் வெக்டார்ஸ் ரெண்டு வெக்டார்ஸ் ஓகேங்களா. ஏ வெக்டார் பி வெக்டார் இருக்கு. ஸோ ஒரு பிளேனில் ஆங்கிள் வந்து தீட்டா ஓகேங்களா. ஸோ இது ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் பண்ணும்போது யூனிட் வெக்டார்ஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ யூனிட் வெக்டார்னா வேல்யூ ஒன்று தெரியும் உங்களுக்கு. ஸோ இதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். 2 வெக்டார் வந்து கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன ரிசல்ட் வரும் உங்களுக்கு. ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாலஸ் ஆஃப் பி வெக்டார் சைன் தீட்டா இன்ட்டு என் கேப் 1 ஓகேங்களா. மாலஸ் எடுக்கும்போது மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாலஸ் பி வெக்டார் சைன் தீட்டா. இது நம்பர் 2ன்னு வச்சுங்க. ஸோ டிவைட் 1/2 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை செகண்ட் டேட் பண்ணுறீங்க. ஸோ டேட் பண்ண நம்மளுக்கு என்ன வருது பாருங்க. என் கேப் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் பை மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் வரும். இதுதான் யூனிட் வெக்டார் பர்பண்டிகுலர் டு தி பிளேன் கண்டெய்னிங் டூ கிவன் வெக்டார்ஸ் ஃபார்முலா. டாட் ப்ராடக்ட்ல யூனிட் வெக்டார் பார்த்துருப்பீங்க. டாட் ப்ராடக்ட்ல யூனிட் வெக்டார் ஏ கேப் ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ வெக்டார் பி வெக்டார் பை மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா கிராஸ் ப்ராடக்ட்ல யூனிட் வெக்டார் பர்பண்டிகுலர் டு ஏ கேப் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் பை மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். Vectors of magnitude mu normal to the plane containing a vector and b vector is given by. இப்போ யூனிட் வெக்டார் வந்து மேக்னிடியூட் கொடுத்துருப்பாங்க ஓகேவா. மேக்னிடியூட் கொடுத்து யூனிட் வெக்டார் கேட்டாங்கனாக்கா நார்மல், அந்த வேர்டு வெரி இம்பார்ட்டன்ட். நார்மல் வந்துச்சுனாக்கா பர்பண்டிகுலர் அர்த்தம். நார்மல்னா பர்பண்டிகுலர் ஓகேங்களா. ஸோ அப்போ அது ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா அதாவது மேக்னிடியூட் கொடுத்து யூனிட் வெக்டார்ஸ் கேட்டனாக்கா ப்ளஸ் ஆர் மைனஸ் மியூ இன்ட்டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் பை மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். வெறும் யூனிட் வெக்டார் மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா இது ஃபார்முலா. மேக்னிடியூட் மியூ நார்மல் 2 அப்படி கேட்டிருந்தானாக்கா இதான் ஃபார்முலா. அதுக்கு முன்னாடி என்ன பண்ண அந்த மேக்னிடியூட ரைட் பண்ண யூனிட் வெக்டார் கண்டுபிடிச்சி அதுக்கு முன்னாடி அந்த மேக்னிடியூட ரைட் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நம்பர் 1, தி வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் த 2 வெக்டார்ஸ் இஸ் நான் காம்படிட்டிவ் ஓகேங்களா. இன் டாட் ப்ராடக்டில் காம்படிட்டிவ் இஸ் ட்ரூ, ஆனால்
கிராஸ் ப்ராடக்ட்டில் வந்து காம்படிட்டிவ் இஸ் நாட் ட்ரூ ஓகேங்களா. டாட் ப்ராடக்ட்டில் பார்த்துருப்பீங்க ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார் டாட் ஏ வெக்டார் பார்த்துருப்பீங்க. ஆனால் கிராஸ் ப்ராடக்ட்டில் இஸ் நாட் காம்படிட்டிவ் ஓகேங்களா. ஸோ எனக்கு ஏ வெக்டார் பி வெக்டார்னு இருக்குது, ஆங்கிள் வந்து தீட்டா வச்சுங்க. இது ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார், இது என் கேப் பர்பெண்டிகுலர் டு ஓகேங்களா. ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் என் கேப்னு வரும் கீழே பார்த்தீங்கன்னாக்கா, அப்போ மைனஸ் தீட்டான்னு வந்துடும். ஸோ அதனால் சைன் சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் லெட் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் பி டூ நான் ஜீரோ வெக்டார்ஸ் இன்க்ளைன் அட் அன் ஆங்கிள் தீட்டா. ஸோ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு தெரியும், மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் இன்ட்டு மாலஸ் பி வெக்டார் இன்ட்டு சைன் தீட்டா இன்ட்டு என் கேப் ஓகேங்களா. ஸோ இதே அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதினாக்கா ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாரை ரிவர்ஸ் ஆர்டரில் ரைட் பண்ணும்போது பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் பி வெக்டார் இன்ட்டு மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் சைன் இந்த தீட்டா இடத்துல மைனஸ் தீட்டா எனக்கு கீழே வருதுல மைனஸ் தீட்டா இன்ட்டு என் கேப் வரும். ஸோ அப்போ சைனில் வந்து தீட்டா இடத்துல மைனஸ் வந்துச்சுன்னா அந்த சைன் வந்து முன்னாடி வந்துடும்ல மைனஸ். ஸோ அப்போ பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் பி வெக்டார் இன்ட்டு மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் சைன் தீட்டா இன்ட்டு என் கேப் வந்துடும். அப்போ பாருங்கள் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இருக்கும், பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் உள்ள டிஃபரன்ஸ் பண்ணால் சைன் மாறுது. அதனால ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. அது காம்படிட்டிவ் இஸ் நாட் நான் காம்படிட்டிவ். நெக்ஸ்ட் ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ், இது கிராஸ் ப்ராடக்ட்ல ஓகேங்களா. டாட் ப்ராடக்ட்ல ஆங்கிள் பிட்வீன் பார்த்தோம் ஃபார்முலா போன எக்ஸைஸில். ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ் இன் டாட் ப்ராடக்ட்ல பார்த்தீங்கன்னாக்கா அது காஸ்டா ஈக்குவல் டு என்ன பார்த்தீங்க ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் பை மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாலஸ் ஆஃப் பி வெக்டார் ஓகேவா. அது கிராஸ் டாட் ப்ராடக்ட்ல. இப்போ நம்ம கிராஸ் ப்ராடக்ட்ல ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ் பார்ப்பீங்க. ஸோ இதுக்கு வந்து சைன் திட்டான்னு வரும் ஓகேங்களா. ஸோ அது எதுலேருந்து டெரிவ் பண்ணுறானாக்கா அந்த ரிசல்ட் இருக்குல்ல ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாலஸ் ஆஃப் பி வெக்டார் சைன் தீட்டா இன்ட்டு என் கேப், அதுலேருந்து அந்த டெரிவ் பண்ணுவீங்க. ஸோ பாருங்கள் தீட்டா be the angle between two vectors a vector and b vector. So sin theta equal to modulus of a vector cross b vector by modulus of a vector and modulus of b vector. இது என்னன்னாக்கா angle between two vectors in cross productல ஓகேங்களா. நெக்ஸ்ட் வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் கொலினியர் ஆர் பேரலல் வெக்டார்ஸ். வெக்டார் ப்ராடக்ட்ல கொலினியர் ஆர் பேரலல் பார்க்க போறீங்க. ஸோ தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி என்ன அர்த்தம்னாக்கா டூ வெக்டார்னு அது கோயின்சைட் ஆகிடுன்னு அர்த்தம், ஒரே போகுது. நெக்ஸ்ட்டு தீட்டா ஈக்குவல் டு 180 டிகிரினாக்கா ரெண்டு டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகுதுன்னு அர்த்தம் டூ வெக்டார்ஸு. ஸோ இஃப் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் ஆர் பேரலல் தென் தீட்டா ஈக்குவல் டு 0 ஆர் பை ஓகேங்களா. தீட்டா ஈக்குவல் 0 ஆர் பை. ஸோ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் இன்ட்டு மாலஸ் ஆஃப் பி வெக்டார் சைன் 0 தீட்டா வேல்யூந்து 0 போகிறீங்க இன்ட்டு என் கேப் போட்டிங்கனாக்கா. ஸோ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு 0 வெக்டார்னு வரும் ஓகேங்களா. ஸோ அப்போ டூ வெக்டார் வந்து பேரலல் ஆர் கொலினியர்னாக்கா இன் கிராஸ் ப்ராடக்டில் ஈக்குவல் டு 0 வரணும் ஓகேங்களா. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். போன எக்ஸைஸில் நம்ம டூ வெக்டார்ஸ் வந்து பர்பண்டிகுலர்னாக்கா என்ன கண்டிஷன் பார்த்தீங்க, டூ வெக்டார் வந்து ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் 0னாக்கா டூ வெக்டார் வந்து பர்பண்டிகுலர். இதுவே கிராஸ் ப்ராடக்டில் டூ வெக்டார் வந்து கிராஸ் பண்ணும்போது ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு 0 டிகிரி வந்துச்சுனாக்கா என்ன அர்த்தம் 180 டிகிரின்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ 180னாக்கா பைன்னு அர்த்தம், பைனா 180 டிகிரி ஓகேங்களா. ஸோ அப்போ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் 0 டிகிரி. ஸோ இப்போ கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஈக்குவல் வெக்டார்ஸ். நெக்ஸ்ட்டு இப்போ கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஈக்குவல் வெக்டார்ஸ் ஏ வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் ரெண்டுமே சேம் வெக்டார் எடுத்துறாங்க. ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இருக்குல்ல, அதனால ரெண்டு சேம் வெக்டார் எடுத்துறாங்க. ஏ வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் பண்ணின போது என்ன வரும், நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்னாக்கா ரிசல்ட்டு மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் இன்ட்டு மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் இன்ட்டு சைன் 0 என் கேப் ஓகேங்களா. ரெண்டும் ஒரே வெக்டார் இருக்கு ஓகேங்களா, ரெண்டும் ஒரே வெக்டார் எடுத்துங்க. ஸோ அப்போ ஏ வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் 0 வெக்டார்னு வரும். நெக்ஸ்ட் கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் யூனிட் வெக்டார்ஸ். யூனிட் வெக்டார்ஸை கிராஸ் பண்ணும்போது என்ன வரும் ஓகேங்களா. லாஸ்ட் எக்ஸைஸில் பார்க்கும்போது யூனிட் வெக்டாரை டாட் பண்ணிங்க. ஐ டாட் ஐ வேல்யூ 1, ஜே டாட் ஜே வேல்யூ 1, கே டாட் கே வேல்யூ 1 இன் டாட் ப்ராடக்டில். அதுவே இன் டாட் ப்ராடக்டில் வந்து வேறு வேறு வெக்டார்ஸ் ஐ டாட் ஜே, ஜே டாட் கே, கே டாட் ஐனாக்கா வேல்யூ வந்து 0 ஆகிடும் ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஆப்போசிட்டாக வரும். இஃப் ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டார் ஆர் மியூச்சுவலி பர்பண்டிகுலர் அண்ட் யூனிட் வெக்டார் சொன்னாக்கா இதை வந்து ப்ராடக்ட் பண்ணும்போது கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது ஐ வெக்டார் கிராஸ் ஐ வெக்டார், ஜே வெக்டார் கிராஸ் ஜே வெக்டார்,
கே வெக்டார் கிராஸ் கே வெக்டார் எல்லாமே என்ன ஜீரோ வெக்டார் ஆகிடும். டாட் ப்ராடக்ட்டில் ஐ டாட் ஐ ஜே டாட் ஜே கே டாட் கே வேல்யூ வந்து 1. ஆனால் இங்கே கிராஸ் ப்ராடக்ட்டில் யூனிட் வெக்டார் ரெண்டு சேமாக இருந்துச்சுன்னா வேல்யூ வந்து 0. ஓகேங்களா, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதுவே வேறு வேறு வெக்டாராக இருக்கும்போது கிராஸ் ப்ராடக்ட்டில் வேறு வேறு வெக்டார், அதாவது ஐ வெக்டார் கிராஸ் ஜே வெக்டார் பண்ணும்போது ஆன்சர் வந்து கே வெக்டார்னு வரும். ஜே வெக்டார் கிராஸ் கே வெக்டார் பண்ணும்போது ஐ வெக்டார் வந்துடும். கே வெக்டார் கிராஸ் ஐ வெக்டார்னா ஜே வந்துடும். அதாவது நல்லா பாருங்கள், ஐ ஜே அதுக்கப்புறம் என்ன மிஸ் ஆகுது கே, அதனால ஈக்குவல் டு கே வந்துடும். இங்கே ஜே கே வருது, அப்படியே என்ன பண்ணணும் ஆர்டராக வரணும். ஓகேவா, ஜே கே வருது அப்படின்னா அது ஐ மிஸ் ஆகுது, கே ஐ வருது ஜே மிஸ் ஆகுது. ஓகேங்களா, இதுவே இப்படி வந்துச்சுனாக்கா ஜே கிராஸ் ஐ ஆர்டர் மாறி வந்துச்சுனாக்கா, இப்போ ஆர்டர் என்னது ஐக்கு அப்புறம் ஜே ஜேக்கு அப்புறம் கே அந்த ஆர்டரில் வந்துச்சுனாக்கா ப்ளஸ்ன்னு வரும். இதுவே ஆர்டர் மாறி வந்துச்சுனாக்கா ஜே கேப் கிராஸ் ஐ கேப். ஓகேங்களா, அப்போ ஆர்டர் மாறுதல் இல்லை, எது ஃபர்ஸ்ட் வரணும் ஐ தான் வரணும், ஜே ரெண்டாவது வரணும். அப்போ ஆர்டர் மாறி அப்போ என்ன வரணும் மைனஸ் கே கேப் வரணும். இதுவே கே கேப் கிராஸ் ஜே கேப்னாக்கா மைனஸ் ஐ கேப் வந்துடும். ஐ கேப் கிராஸ் கே கேப்னாக்கா மைனஸ் ஜே கேப் வரும். இந்த ரிசல்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சேம் வெக்டாரை கிராஸ் பண்ணும்போது 0 வந்துடும், வேறு வேறு வெக்டாரை கிராஸ் பண்ணும்போது என்ன வருது பாருங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வாட் ஆர் தி 3 பாசிபிலிட்டிஸ் தட் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் 0. இதே மாதிரி தான் நம்ம ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் 0க்கு நம்ம பார்த்தோம். டாட் ப்ராடக்ட்டில் 3 பாசிபிலிட்டிஸ் பார்த்தோம். இப்போ வந்து கிராஸ் ப்ராடக்ட்டில் 2 வெக்டார்ஸ் வந்து கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது 0 வந்துச்சுனாக்கா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்க போறீங்க. ஸோ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாலஸ் ஆஃப் பி வெக்டார் இன்ட்டு சைன் தீட்டா இன்ட்டு என் கேப் பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஈக்குவல் டு 0, தட் இஸ் ஏ வெக்டார் இஸ் 0 வெக்டார் அண்ட் பி வெக்டார் இஸ் எனி வெக்டார். ஓகேங்களா, அதில் பார்த்து அதே தான். செகண்ட் ஒன் இஸ் மாலஸ் ஆஃப் பி வெக்டார் இஸ் 0, தட் இஸ் பி வெக்டார் இஸ் 0 vector and a vector is any vector னு வரும். ஓகேவா, தேர்ட் ஒன் இஸ் if a vector and b vector is parallel or collinear then a vector cross b vector equal to 0. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வெக்டார் ப்ராடக்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் காம்போனன்ட்ஸ். இந்த 2 வெக்டார்ஸ் எப்படி வந்து கிராஸ் பண்ணுறது. ஓகேங்களா, இன் ஜென்ரலாக பார்த்துருவோம். ஏ வெக்டார் பி வெக்டார் கொடுத்துறாங்க, ஸோ கிராஸ் பண்ணிங்க ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு. ஸோ அப்போ நம்ம பார்த்துருப்போம், அதாவது டாட் ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஐ டாட் ஐ வேல்யூ 1 பார்த்தோம். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஐ கிராஸ் ஐ வேல்யூ என்ன ஆகிடும் 0 ஆகிடும், ஜே கிராஸ் ஜே வேல்யூ 0 ஆகிடும், கே கிராஸ் கே வேல்யூ வந்து 0 ஆகிடும். ஓகேங்களா, இப்போ நம்மளுக்கு என்ன தான் வரும்னாக்கா ஐ கிராஸ் ஜே, நெக்ஸ்ட்டு ஐ கிராஸ் கே, அப்புறம் ஜே கிராஸ் ஐ ஜே கிராஸ் கே, அதுக்கப்புறம் கே கிராஸ் ஐ கே கிராஸ் ஜே. அது மட்டும் தான் நம்ம கிராஸ் பண்ணணும். அப்போ பண்ணும்போது என்னன்னாக்கா இப்போ எல்லாத்தையுமே பண்ணிடுறாங்க அதில். ஓகேவா, அப்போ ஐ கிராஸ் ஐ வேல்யூ 0 ஆகிடும். அப்போ அதனுடைய ஏ1 இன்ட்டு பி1 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு ஏ1 இன்ட்டு பி2 இன்ட்டு ஐ வெக்டார் கிராஸ் ஜே வெக்டார்னு வந்துடும், ப்ளஸ் ஏ1 பி3 இன்ட்டு ஐ வெக்டார் கிராஸ் கே வெக்டார் ப்ளஸ் ஏ2 இன்ட்டு பி1 ஜே வெக்டார் கிராஸ் ஐ வெக்டார் ப்ளஸ் a2 b2 into j vector cross j vector plus a2 b3 into j vector cross k vector plus a3 b1 into k vector cross i vector plus a3 in b3 b2 k vector cross j vector. ஓகேங்களா, plus a3 into b3 k vector cross k vector. இப்போ ரெண்டு சேம் வெக்டாராக இருக்கும்போது 0 ஆகிடும். ஓகேங்களா, அதான் பார்த்தோம் கிராஸ் ப்ராடக்ட்டில் ரெண்டு சேம் வெக்டார் 0 ஆகிடும். ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கவனிக்கணும், இதுக்கு 0 ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஐ கிராஸ் ஜே, ஐ கிராஸ் ஜேக்குன்னா வந்துக்கு நமக்கு ஈக்குவல் டு கேன்னு வந்துச்சு, அப்போ கே போட்டு வச்சு நெக்ஸ்ட்டு ஐ கிராஸ் கேன்னு வருது. அப்போ ஐ கிராஸ் கேனாக்கா மைனஸ் ஜேன்னு போட்டோம். நெக்ஸ்ட்டு ஏ2 இன்ட்டு பி1 இன்ட்டு ஜே கிராஸ் ஐ மைனஸ் கேன்னு வந்துடும், ப்ளஸ் ஏ2 பி2 இன்ட்டு ஜே கிராஸ் ஜே என்ன வந்துடும் 0 வந்துடும், ப்ளஸ் ஏ2 பி3 இன்ட்டு ஜே கிராஸ் கே வேல்யூ வந்து ஐ ப்ளஸ் ஏ3 பி1 இன்ட்டு கே கிராஸ் ஐக்கு வந்து ஜே ப்ளஸ் ஏ3 பி2 இன்ட்டு கே கிராஸ் ஜேவுக்கு வந்து -1 ப்ளஸ் ஏ3 பி3 இன்ட்டு கே கிராஸ் கே வந்து வேல்யூ வந்து 0 ஆகிடும். இப்போ 0 டேர்ம்னு எடுத்துட்டாக்கா மீதி நம்மளுக்கு என்ன வரும்னாக்கா இது வரும். ஓகேங்களா, அதில் வந்து ஐ டேம் காமனாக ஜே டேம் காமனாக கே டேம் காமனாக வெளியே எடுத்துட்டாக்கா ஐ டேம்லாம் குரூப் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஐ காமனாக வெளியே எடுத்துணும், ஜே டேம்லாம் குரூப் பண்ணிட்டு அதுலேருந்து ஜே காமனாக வெளியே எடுத்துணும், கே டேம்லாம் குரூப் பண்ணிவிட்டு அதுலேருந்து கே காமனாக வெளியே எடுத்துட்டாக்கா நம்மளுக்கு ஏ2 பி3 மைனஸ் ஏ3
B2 I வெக்டார் வந்துடும் ப்ளஸ் A3 B1 மைனஸ் A1 B3 J வெக்டார் வந்துடும் ப்ளஸ் A1 B2 மைனஸ் A2 B1 K வெக்டார் வந்துடும். இதுதான் 2 வெக்டார் வந்து கிராஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு A வெக்டார் கிராஸ் B வெக்டார் ஈக்குவல் டு நம்மளுக்கு இது ஆன்சர் வரும். ஸோ இன்னொரு மெத்தட் பண்ணலாம். அதாவது A வெக்டார் கிராஸ் B வெக்டார் வந்து டிட்டர்மெண்ட் மெத்தட் பண்ணலாம். இப்போ டிட்டர்மெண்ட் மெத்தட் பண்ணும்போது என்ன எப்படி ரைட் பண்ணனா ஒரு டிட்டர்மெண்ட் போட்டு ஐஜேகே டைம் போட்டு இந்த 2 வெக்டாரோடைய ஐஜேகே டைம் கோஎஃபிஷியன்ட் இங்கே ரைட் பண்ணணும். அதான் டிட்டர்மெண்ட் மெத்தடில் கிராஸ் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இங்கே ஆல்டர்னேட் சைன் ப்ளஸ் மைனஸ் எப்படி ஒரு டிட்டர்மெண்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தெரியும் உங்களுக்கு. ஸோ ஆல்டர்னேட் சைன் அதே தான். ஓகேங்களா? ஸோ ஐ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலர் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னாக்கா அதுக்கான மைனர் வந்துடும். நெக்ஸ்ட் ஆல்டர்னேட் சைன் மைனஸ் இன்ட்டு ஜே இன்ட்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் காலர் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னாக்கா மைனர் வந்துடும். ப்ளஸ் நெக்ஸ்ட் டைம் கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலர் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னாக்கா நம்மளுக்கு என்ன வரும்? மைனர். ஸோ கிராஸ் பண்ணணும். டிட்டர்மெண்ட் எப்படி கிராஸ் பண்ண தெரியுங்களா? கிராஸ் பண்ணுறீங்க, கிராஸ் பண்ணியாச்சு. கிராஸ் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஓகேங்களா? இது வரும். ஸோ 2 வெக்டார் வந்து டைரெக்டாகவும் கிராஸ் பண்ணலாம், இல்லைனாக்கா டிட்டர்மெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி கிராஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அதே ஆன்சர் தான் வருது பாருங்க. ஸோ 2 வெக்டார் வந்து டைரெக்டாக கிராஸ் பண்ணால் வருதுல ஆன்சரு, அதே ஆன்சர் தான். டிட்டர்மெண்ட் யூஸ் பண்ணாலும் அதே ஆன்சர் வருது. ஓகேங்களா? தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டார் ப்ராடக்ட் இன் ஃபிசிக்ஸ். ஓகேவா? ஃபிசிக்ஸில் வந்து வெக்டார் ப்ராடக்ட்டு எப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறீங்க. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டார் ப்ராடக்ட் இன் ஃபிசிக்ஸ். ஏ வெக்டார் இந்த பி வெக்டார் எடுத்துறீங்க, ஆங்கிள் தீட்டா எடுத்துறீங்க. ஸோ ரெண்டுத்து கிராஸ் பண்ணினாக்கா ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் வந்துடும். ஸோ இது வந்து யூனிட் வெக்டார் என் கேப்பு பர்பெண்டிகுலர் டு. ஸோ வெக்டார் ஏரியா ஆஃப் பேலோராம் வித் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் ஆஸ் அட்ஜசன்ட் சைட்ஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ஓகேங்களா? இப்போ 2 வெக்டார் வந்து அட்ஜசன்ட் சைட்ஸாக கொடுத்துருந்துட்டு ஏரியா பேலோராம் கேட்டிருந்தானாக்கா அது எப்படி கண்டுபிடிக்குதுனாக்கா ஏரியா பேலோராம் ஃபார்முலா இன் வெக்டாரில் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ஏரியா பேலோராம் வித் ஏ வெக்டார் பி வெக்டார் ஆஸ் அட்ஜசன்ட் சைட்ஸு. அப்போ மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ஸோ அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வித் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் அண்ட் அட்ஜசன்ட் சைட்ஸ் கொடுத்தானாக்கா இன் வெக்டாரில் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா பண்ணாக்கா ஆஃப் இன்ட்டு மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ஓகேங்களா? ஸோ தி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு மாலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் கிராஸ் பிசி வெக்டார். ஓகேங்களா? அட்ஜசன்ட் சைடு கொடுத்துருந்தாக்கா இது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசின்னு கொடுத்துருந்தாக்கா ஆஃப் இன்ட்டு மாலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் கிராஸ் பிசி வெக்டார். ஸோ ஆஃப் இன்ட்டு மாலஸ் ஆஃப் பிசி வெக்டார் கிராஸ் பிஏ வெக்டார் ஈக்குவல் டு ஆஃப் ஆஃப் மாலஸ் ஆஃப் சிஏ வெக்டார் கிராஸ் சிபி வெக்டார். ஓகேங்களா? இது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ நம்ம பார்த்த எல்லாத்தையும் இப்போ ஒரு பாக்ஸில் பார்த்துடலாம். என்னென்ன ரிசல்ட்லாம் பார்த்தோன்றது. வெக்டார் ப்ராடக்ட்டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் சைன் தீட்டா இன்ட்டு என் கேப். நெக்ஸ்ட் மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சைன் தீட்டா. ஓகேங்களா? ஸோ நான் காம்படேட்டிவ். ஓகேங்களா? காம்படேட்டிவ் ப்ராடக்ட் இஸ் நான். ஓகேவா? ஸோ அப்போ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் ஆர் பேரலல். ஓகேவா? ஏ வெக்டார் பி வெக்டார் பேரலல்னாக்கா தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி. ஓகேங்களா? ஸோ அப்போ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு 0 வெக்டார்னு வரும். நெக்ஸ்ட் வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் ஈக்குவல் வெக்டார்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஏ வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் 0 வெக்டார் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் யூனிட் வெக்டார்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு என்ன ரிசல்ட் வரும்? ஒரே வெக்டார்ஸ் வந்து 0 வரும், வேறு வெக்டார்ஸ்னாக்கா என்ன வரும்னு தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம பார்த்து தான். நெக்ஸ்ட் ஆங்கிள் பிட்வீன் 2 வெக்டார்ஸ் பார்த்தீங்கன்னா சைன் தீட்டா ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் பை மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாலஸ் ஆஃப் பி வெக்டார். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 8.20 find modulus of a vector cross b vector where a vector equal to 3i vector plus 4j vector, b vector equal to I vector plus j vector plus k vector. ஓகேங்களா? இப்போ a vector cross b vector பண்ணிட்டு அதுக்கு மாடலஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? மாடலஸ் ஆஃப் a vector cross b vector கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 2 வெக்டர் வந்து கிராஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மாடலஸ். ஓகேங்களா? ஸோ இந்த எந்த மெத்தட் ஒன்றும் பண்ணலாம், டிட்டர்மினன்ட் மெத்தட் இல்லை டைரக்ட் மெத்தட். இப்போ டிட்டர்மினன்ட் மெத்தடில் யூஸ் பண்ணுறாங்க. ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ டிட்டர்மினன்ட் ரைட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ரோவில் ஐஜேகே டைம் ரைட் பண்ணணும். ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே ரைட் பண்ணிட்டு செகண்ட் ரோ தேர்ட் ரோவில் கொடுத்துற அந்த வெக்டார் இருக்குல்ல அந்த வெக்டாரோடைய ஐஜேகே டைமுடைய கொஸ்டின் ரைட் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஏ வெக்டாருக்கு பாருங்கள் 3i வெக்டார் ப்ளஸ் 4j வெக்டாருக்கு கே டைமில் இப்போ ஏதாவது வெக்டார் மிஸ் ஆச்சுன்னா 0 போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போ 3 4 0 போட்டுக்கிறாங்க செகண்ட் ரோவில். ஓகேவா? செகண்ட் வெக்டார் வந்து ஜே
ijkன்னு இருக்குது. அப்போ அதனுடைய கோஎஃபிஷியன்ட் பண்ணால் 1 1 1, அப்போ 1 போட்டுச்சு. இப்போ இந்த டிட்டர்மெண்ட்டை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணணும். எத்தனை ரோ வைஸ் எக்ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? ஐ வெக்டார் இன்ட்டு ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலர் ரிமூவ் பண்ணினாக்கா 4011 வரும். 401, அப்போ கிராஸ் பண்ணினாக்கா 4 1s are 4 minus 0. நெக்ஸ்ட் ஆல்டர்னேட் சைன் மைனஸ் ஜே வந்து ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் இருக்குது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலத்தை ரிமூவ் பண்ணினாக்கா 3 0 1 1 இருக்கும். கிராஸ் பண்ணினாக்கா 1 3 3 மைனஸ் 0 வந்துடும். ப்ளஸ் கே இன்ட்டு கே வெக்டார். கே வந்து ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் ரிமூவ் பண்ணினாக்கா ஸோ 3 4 1 1 இருக்கும். கிராஸ் பண்ணினாக்கா 1 3 3 மைனஸ் 4 1s are 4 வந்துடும். ஸோ சிம்பிளை பண்ணினாக்கா ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு 4 i வெக்டார் மைனஸ் 3 j வெக்டார் மைனஸ் கே வெக்டார் வந்துடும். ஓகேவா? ஸோ இதுக்கு மாடலஸ் எடுக்கிறீங்க. மாடலஸ் ஆஃப் ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 1 ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் பண்ணினாக்கா 16 ப்ளஸ் 9 ப்ளஸ் 1. ஸோ ஆட் பண்ணினாக்கா ரூட் ஆஃப் 26 வந்துடும். தட்ஸ் ஆல். மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 26. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 8.21. இஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் ஆர் கிவன், வெரிஃபை first term letter a vector and a vector cross b vector are perpendicular to each other. Second term letter b vector and a vector cross b vector are perpendicular to each other. ஓகேங்களா? சப்போ பர்பண்டிகுலருக்கு என்ன கண்டிஷன் தெரியும். ஃபர்ஸ்ட் a vector cross b vector கண்டுபிடிச்சிருங்க யூசிங் டிட்டர்மினன்ட் மெத்தட். ஏ வெக்டார் பி வெக்டார். ஓகேங்களா? டிட்டர்மினன்ட் மெத்தடில் எப்படி யூஸ் பண்ண தெரியும் உங்களுக்கு போட்டாச்சு. ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணினாக்கா நம்மளுக்கு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு 2i வெக்டார் மைனஸ் 51j வெக்டார் மைனஸ் 30k வெக்டார் வருது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் மட்டும் எடுத்துறீங்க. பர்பண்டிகுலர் கார்டு சொல்கிறாங்க. எது பர்பண்டிகுலர்னாக்கா ஏ வெக்டாருக்கு ஏ வெக்டார் ப்ளஸ் கிராஸ் பி வெக்டார் பர்பண்டிகுலர் கார்டு சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ண ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் மட்டும் அப்போ டாட் பண்ணுறீங்க. பர்பண்டிகுலர்னா டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ ரெண்டுமே இதில் வருது பாருங்கள். டாட் ப்ராடக்ட்டும் வருது, கிராஸ் ப்ராடக்ட்டும் வருது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஏ வெக்டாருக்கு வந்து ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னு பர்பண்டிகுலர் சொல்லலாம். அப்போ டாட் ப்ராடக்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ ஏ வெக்டார் கூட ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாருக்கு என்ன ஆன்சர் வந்தது அதை டாட் பண்ணுறீங்க. டாட் பண்ணினாக்கா -6 -204 ப்ளஸ் 210 வரும். ஸோ சிம்பிளை பண்ணிங்கனாக்கா இந்த 0 வந்துச்சு பாருங்கள். அப்போ 0 வந்தால் என்ன அர்த்தம்? டாட் பண்ணினா 0 வந்தாக்கா ஏ வெக்டார் இஸ் பர்பண்டிகுலர் டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் ரோம் லெட்டர் பி வெக்டாருக்கு வந்து ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் வந்து பர்பண்டிகுலர் காட்டணும். இப்போ பி வெக்டார் ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணிடுறீங்க. ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஆல்ரெடி கண்டுபிடிச்சதை ரைட் பண்ணிடுறீங்க. ரெண்டுத்தையும் டாட் பண்ணுறீங்க. டாட் பண்ணும்போது 12 மைனஸ் 102 ப்ளஸ் 19 வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஐ டாட் ஏ வேல்யூ 1 ஆகிடும். அப்போ 6 2 சார் 12. நெக்ஸ்ட் ஜே டாட் ஜே வேல்யூ 1 ஆகிடும். 2 இன்ட்டு மைனஸ் 51 வந்து 102. கே டாட் கே வேல்யூ 1 ஆகிடும். -3 இன்ட்டு மைனஸ் 30 வந்து ப்ளஸ் 19 ஆகிடும். ஸோ சிம்பிளை பண்ணிங்கன்னா என்ன வந்து பாருங்க 0 வந்துச்சு. அப்போ பிக்கு வந்து A cross B வந்து perpendicular. That's all. Next example 8.22. Find the vectors of magnitude 6 which are perpendicular to both the vectors 4i vector minus j vector plus 3k vector and minus 2i vector plus j vector plus minus 2k vector. ஓகேங்களா? So find the vectors magnitude 6 கொடுத்துறாங்க. அது perpendicular to both vectors கொடுத்துறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ பர்பண்டிகுலர்ன்றதில் a vector cross b vector கண்டுபிடிக்கிறீங்க யூசிங் டிட்டர்மினன்ட் மெத்தட். ஓகேங்களா? இந்த டிட்டர்மெண்ட்டை எக்ஸ் பண்ணுறீங்க. அப்போ ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் எப்படி பண்ணுறது? டிட்டர்மெண்ட் மெத்தட் டிட்டர்மெண்ட் போட்டு ஃபர்ஸ்ட் ரோவில் ஐஜிக்கு டைம் ரைட் பண்ணிட்டு செகண்ட் ரோ தேர்ட் ரோவில் கொடுத்துற அந்த வெக்டார் இருக்குல்ல 2 வெக்டார்ஸ் அதனுடைய ஐஜிக்கு டைம் கோஎஃபிஷியன்ட் ரைட் பண்ணிடணும். ஓகேவா? எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க வித் R1 வைஸ். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணினாக்கா ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் என்ன வருதுனாக்கா -i வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் ப்ளஸ் 2k வெக்டார் வந்துடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு மாடலஸ் எடுக்கிறீங்க. மாடலஸ் ரூட் ஆஃப் -1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் பண்ணினாக்கா ரூட் ஆஃப் 1 + 4 + 4 ஆகிடும். ஆட் பண்ணினாக்கா மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு √9 வந்துடும். ரூட் எடுத்தினாக்கா 3 வந்துடும். ஸோ அப்போ என்ன ஆகுதுனாக்கா 3 வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்னும் முடியல. வெக்டார் ஆஃப் மேக்னிடியூட் 6 நார்மல் டு தி பிளேன் கண்டெய்னிங் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் இஸ். ஓகேங்களா? ஸோ மேக்னிடியூட் கொடுத்து பர்பண்டிகுலர் சொன்னாக்கா ஃபார்முலா நம்ம பார்த்தல +or- இன்ட்டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் பை மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். அதே தான். அப்போ மியூன்றது என்னன்னாக்கா அந்த மேக்னிடியூட். ஓகேங்களா? அப்போ அந்த 6 கொடுத்தா அதை போட்டு யூனிட் வெக்டாருக்கான ஃபார்முலா போட்டணும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஈக்குவல் +or-6 இன்ட்டு நியூமரேட்டரில் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அதுக்கு என்ன கண்டுபிடிச்சிங்க? ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் போட்டிங்க. கீழே வந்து மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ஓகேங்க போட்டாச்சு. கிராஸ் பண்ணுறீங்க 3ஆல். ஸோ +or-2 இன்ட்டு
minus I vector plus 2j vector plus 2k vector. That's all. 12 உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். 12 உள்ள மல்டிப்ளை பண்ணினா plus or minus minus 2i vector plus 4j vector plus 4k vector. Next example 8.23. Find the cosine and sine angle between the vectors a vector and b vector. ரெண்டுமே கேட்குறாங்க. angle between two vectors sine and cosine. ஓகேங்களா? அப்போ கொசைன்னாக்கா டாட் ப்ராடக்ட்டுக்கான ஃபார்முலா. ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ் இன் டாட் ப்ராடக்ட் என்ன ஃபார்முலா, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் கொசைனுக்கு. சைனுக்கு வந்து ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ் இன் கிராஸ் ப்ராடக்ட்ல என்ன ஃபார்முலா அந்த ஃபார்முலா, ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ண மாதிரி இருக்கும் ஆங்கிள் பிட்வீன். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கொசைன்கான ஆங்கிள் பிட்வீன் கண்டுபிடிக்க போறீங்க. ஸோ அதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா காஸ் θ ஈக்குவல் டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் பை மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் இன்ட்டு மாலஸ் ஆஃப் பி வெக்டார். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஏ வெக்டார் பி வெக்டார் டாட் பண்ணுறீங்க. 12 வந்துச்சு. ஏ வெக்டாருக்கு மாலஸ் எடுக்கிறீங்க. ஸோ மாலஸ் ஆஃப் வெக்டார் ஈக்குவல் டு √14 வந்துச்சு. பி வெக்டாருக்கு மாலஸ் எடுக்கிறீங்க. ஸோ பி வெக்டாருக்கு மாலஸ் வந்து √24 வந்துச்சு. ஓகேவா? ஸோ லெட் தீட்டா பி தி ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ் ஏ அண்ட் பி. ஸோ இன் கொசைன் காஸ் θ ஈக்குவல் டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் பை மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாலஸ் ஆஃப் பி வெக்டார். ஸோ அதுக்கான வேல்யூஸ் எல்லாம் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் வேல்யூ வந்து 12 பை மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் வேல்யூ வந்து √14, மாலஸ் ஆஃப் பி வெக்டார் வந்து √24 போட்டாச்சு. ஓகேங்களா? நியூமரேட்டர் 12 அப்படியே இருக்கட்டும். டினாமினேட்டர் வந்து பிரிக்கிறீங்க. 14 வந்து 2 × 7 பிரிக்கலாம். 24 வந்து 2 × 2 × 2 × 3 பிரிக்கலாம். ஸோ காஸ் θ ஈக்குவல் டு 12 பை ஒரே ரூட்டாக போட்டு ஸ்கொயர் ரூட்லேருந்து ஒரு டைம் வெளியே வரணும், 2 டைமுக்கு ஒரு டைம் வெளியே வரும். இப்போ 2 2க்கு ஒரு 2 வெளியே வந்துச்சு. அகைன் 2 2 ஒரு 2 வெளியே வந்துச்சு. ரிமைனிங் வந்து 7 × 3 இருக்கும். ஸோ காஸ் θ ஈக்குவல் டு 12 பை 2 × 2 × √7 × 3 வந்திருக்கு. 2ஆல் கேன்சல் பண்ணுறீங்க, 12 6 வந்துடும். அகைன் 2ஆல் கேன்சல் பண்ணுறீங்க, 3 வந்துடும். ஸோ இப்போ காஸ் θ ஈக்குவல் டு 3 பை √7 × 3 வந்துடும். இப்போ நியூமரேட்டரில் வந்து அந்த 3 வந்து √3 × √3 பண்ணலாம். கீழே வந்து √7 × √3 ஒரு √3 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ ரிமைனிங் நம்மளுக்கு என்ன வரும்னாக்கா காஸ் θ ஈக்குவல் டு √3 பை √7 வந்துடும். ஒரே ரூட்டாக போட்டுக்கலாம். அப்போ காஸ் θ ஈக்குவல் டு √3/7. ஸோ நெக்ஸ்ட்டு சைன் ஆங்கிள் பிட்வீன் சைன், அதாவது கிராஸ் ப்ராடக்ட். ஓகேங்களா? அப்போ கிராஸ் ப்ராடக்ட்டுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ் இன் கிராஸ் ப்ராடக்ட்டில் sin θ ஈக்குவல் டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் பை மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார். ஓகேங்களா? ஸோ அப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிறீங்க. ஓகேவா? ஏ வெக்டார் பி வெக்டார் யூஸ் பண்ணி ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிறீங்க இன் டிட்டர்மினன்ட் மெத்தட். இப்போ ஏ கிராஸ் பி என்ன வருது பாருங்கள், 8 × I வெக்டார் ப்ளஸ் ஜே வெக்டார் மைனஸ் கே வெக்டார். இதுக்கு மாலஸ் எடுக்கிறீங்க. அப்போ 8 × √1² + 1² + -1². ஸோ மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு 8 × √3 வருது. நெக்ஸ்ட்டு let theta be the angle between two vectors in cross product. இப்போ sin θ equal to மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் பை மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாலஸ் ஆஃப் பி வெக்டார். ஸோ sin θ equal to நியூமரேட்டரில் மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாருக்கு வேல்யூ வந்து 8√3. கீழே பார்த்தீங்கன்னாக்கா மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாலஸ் ஆஃப் பி வெக்டார் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அதுக்கு வேல்யூ போட்டாச்சு. ஸோ sin θ equal to 8√3 பை இந்த 14 பிரிக்கலாம், 24 பிடிச்சிடலாம், லாஸ்ட் சம் போடலாம். அதே தான் பிடிச்சினாக்கா நம்மளுக்கு இது வரும். இப்போ 12 கேன்சல் பண்ணுங்க, 8 4 வந்துடும். அகைன் 12 கேன்சல் பண்ணுங்க, 2 வந்துடும். இப்போ 2√3 பை √7 √3 வந்துடும். √3 கேன்சல் பண்ணிடலாம். 2 பை √7 வந்துடும். நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் பேரலோகிராமுக்கான ஃபார்முலா பார்க்க போகிறீங்க. ஸோ ஏரியா ஆஃப் பேரலோகிராம் ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு ½ இன்ட்டு மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ஸோ ரெண்டு ஃபார்முலா தான் இப்போ அப்ளை பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா ஏபிசி. ஸோ தி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ஸோ ½ இன்ட்டு மாலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் கிராஸ் பிசி வெக்டார் ஆர் ஈக்குவல் டு ½ இன்ட்டு மாலஸ் ஆஃப் பிசி வெக்டார் கிராஸ் சிஏ வெக்டார் ஆர் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு மாலஸ் ஆஃப் சிஏ வெக்டார் கிராஸ் ஏபி வெக்டார். ஓகேங்களா? இது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா. ஸோ எக்ஸாம்பிள் 8.24 ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் whose adjacent sides are given. ஓகேங்களா? ஸோ ஏ வெக்டார் பி வெக்டார் கொடுத்துறாங்க. இது அந்த பேரலோகிராமோட adjacent சொல்லிட்டாங்க. ஸோ ஏரியா ஆஃப் பேரலோகிராம் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்ன்ட்டு. ஸோ அப்போ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கண்டுபிடிக்கிறீங்க யூசிங் டிட்டர்மினன்ட் மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டார் போட்டு, செகண்ட் ரோ தேர்ட் ரோவில் கொடுத்துற அந்த வெக்டார் இருக்குல்ல ஏ வெக்டார் பி வெக்டார், இந்த ஏ வெக்டார் பி வெக்டாரோட ஐஜே கே டைம்னு கொஷினாக ரைட் பண்ணிடணும். இப்போ எக்ஸ் பண்ணுறீங்க R1 ஐஸ். ஸோ இந்த டிட்டர்மெண்ட்டை எக்ஸ் பண்ணுறீங்க. எப்படி தெரியும் உங்களுக்கு, எப்படி டிட்டர்மெண்ட்டை எக்ஸ் பண்ண தெரியுது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் மேட்ரிக்ஸ் டிட்டர்மெண்ட்டில். நெக்ஸ்ட்டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு 5i வெக்டார் ப்ளஸ் ஜே வெக்டார் மைனஸ் 4k வெக்டார் வந்திருக்கு. ஸோ இதுக்கு மாலஸ் எடுக்கிறீங்க. மாலஸ் ஆஃப்
a vector cross b vector equal to square root of 5 square plus 1 square plus minus 4 the whole square. So square பண்ணினாக்கா root of 25 plus 1 plus 16. So add பண்ணினாக்கா modulus of a vector cross b vector equal to root 42. அவங்க ஏரியா ஆஃப் parallelogram கேட்குறாங்க. ஸோ அப்போ ஏரியா parallelogram is root 42 square units. That's all. Next example 8.25. For any two vectors a vector and b vector, prove that modulus of a vector cross b vector whole square plus a vector dot b vector whole square equal to modulus of a vector whole square into modulus of b vector whole square. ப்ரூவ் பண்ணுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துறீங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து மாடலஸ் ஆஃப் ஏ விட்டா கிராஸ் பி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ விட்டா டாட் பி ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. நம்மளுக்கு ரிசல்ட் தெரியும். இது ரெண்டுமே ரிசல்ட்டு நம்ம ரைட் பண்ணுறோம். ஏ விட்டார் கிராஸ் பி விட்டார் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் ஏ விட்டார் மாடலஸ் ஆஃப் விட்டார் சைன் தீட்டா என் கேப் தெரியும். ஏ விட்டார் டாட் பி விட்டார் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் ஏ விட்டார் மாடலஸ் ஆஃப் விட்டார் காஸ்டன் தெரியும். அந்த ரெண்டு ரிசல்ட் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ஏ விட்டார் டாட் பி விட்டார் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் ஏ விட்டார் மாடலஸ் பி விட்டார் காஸ் தீட்டா. ஓகேங்களா? இந்த ரெண்டு தான் இங்கே அப்ளை பண்ண போகிறீங்க. ஓகே, ரெண்டு ரிசல்ட் தான் இங்கே அப்ளை பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்கொயர் பண்ணுறீங்க. ஸ்கொயர் பண்ணும்போது மாடலஸ் ஆஃப் ஏ விட்டார் ஸ்கொயர் மாடலஸ் ஆஃப் பி விட்டார் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் மாடலஸ் ஆஃப் ஏ விட்டார் ஸ்கொயர் மாடலஸ் ஆஃப் பி விட்டார் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகேங்களா? இப்போ ரெண்டுத்துல என்ன காமனாக இருக்கு பாருங்க. மாடலஸ் ஆஃப் ஏ விட்டார் ஸ்கொயர் மாடலஸ் ஆஃப் பி விட்டார் ஸ்கொயர் காமனாக இருக்குது. அதை வெளியே எடுத்துனாக்கா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்துடும். ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் வேல்யூ வந்து 1 ஆகிடும். ஸோ நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது மாடலஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் இன்ட்டு மாடலஸ் ஆஃப் பி ஸ்கொயர் ஹென்ஸ் ப்ரூவ்ட். தட்ஸ் ஆல். Next example 8.26. Find the area of triangle having the points. 3 பாயிண்ட் கொடுத்துட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கேட்குறாங்க. ஸோ இன் வெக்டாரில் ரைட் பண்ணணும். அப்போ கொடுத்தன பாயிண்ட்ஸும் கொடுத்தாலே அதை என்ன பண்ணணும்? பொசிஷன் வெக்டார் ரைட் பண்ணணும். ஓஏ ஓபி ஓசின்ட்டு. ஓகேங்களா? இன் வெக்டார் ஃபார்மில் ரைட் பண்ணிச்சு. ஓஏ ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 1,0,0 இருக்குது. அப்போ 1ன்றது ஐன்னு எடுத்துக்கணும். ரிமைனிங் வந்து 0 டேமாக இருக்குது. ஜே டைம் கே டைம் 0 ஆகிடும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வெக்டார் ஏ வெக்டார் ஈக்குவல் டு அதாவது ஓஏ வெக்டார் ஈக்குவல் டு ஐ வெக்டார். செகண்டில் பார்த்தீங்கன்னாக்கா பி பாயிண்ட்டை ஓபி வெக்டார் எடுத்துகிட்டு 0 1 0ன்னு இருக்குது. அப்போ ஜே மட்டும்தான். செகண்ட் தானே வேல்யூ இருக்குது 0 1. அப்போ ஜே வந்துடும். அப்போ ஜே வெக்டார் வந்துடும். தேர்ட் பாயிண்ட்ல வந்து 0 0 1 இருக்குது. அப்போ கே வந்துடும். அப்போ ஓசி வெக்டார் ஈக்குவல் டு கே வெக்டார். ஓகேங்களா? ஸோ ஃபைண்ட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கேட்குறாங்க. இப்போ ஏரியா ட்ரையாங்கிள் ஃபார்மில் பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப் இன்ட்டு மாடலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் கிராஸ் பி ஏசி வெக்டார். அப்போ ஏபி சைடு ஏசி சைடு கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணி அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 படினாக்கா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? அப்போ ஏபி சைடு கண்டுபிடிங்க. ஏபி வெக்டார் ஈக்குவல் டு ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார். ஓபி வெக்டார்ல வந்து ஓஏ வெக்டார் மைனஸ் பண்ணுறீங்க. ஸோ ஜே வெக்டார் மைனஸ் ஐ வெக்டார் வந்துடும். நெக்ஸ்ட்டு ஏசி வெக்டார் கண்டுபிடிக்கும். ஓசி வெக்டார்லேருந்து ஓஏ வெக்டாரை மைனஸ் பண்ணுறீங்க. இப்போ கே வெக்டார் மைனஸ் ஐ வெக்டார் வந்துடும். ஆர்டராக எழுதினாங்க. ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டார் ஆர்டராக எழுதிடுங்க. அப்போ ஏபி வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் ஐ வெக்டார் ப்ளஸ் ஜே வெக்டார் வந்துடும். ஏசி வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் ஐ வெக்டார் ப்ளஸ் கே வெக்டார் வந்துடும். ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணணும். ஏபி வெக்டார் கிராஸ் பிசி வெக்டார் ஏசி வெக்டார். ஓகேங்களா? ஸோ டிட்டர்மெண்ட் மெத்தடில் கிராஸ் பண்ணீங்க. ஐஜே கே டைம் ரைட் பண்ணிடுங்க. ஏபிக்கான வெக்டார் பார்த்தாக்கா ஐ வெக்டார் மைனஸ் ஐ வெக்டார் ப்ளஸ் ஜே வெக்டார். ஓகேங்களா? இப்போ அதனோட கோஎஃபிஷியன்ட் ரைட் பண்ணுங்க. -1 0 கே வெக்டாரில் 0. ஓகேங்களா? ஏசி வெக்டார்னு வந்திருக்கு. மைனஸ் ஐ வெக்டார் ப்ளஸ் கே வெக்டார் வந்திருக்கு. ஜே டைமில் 0 போட்டுருங்க. இப்போ -1 0 1 எக்ஸ் பண்ணுறீங்க. இந்த டிட்டர்மெண்ட் எக்ஸ் பண்ணுறீங்க. இப்போ ஏபி வெக்டார் கிராஸ் ஏசி வெக்டார் ஈக்குவல் டு ஐ வெக்டார் ப்ளஸ் ஜே வெக்டார் ப்ளஸ் கே வெக்டார் வந்துச்சு. இதுக்கு மாடலஸ் எடுக்கிறீங்க. மாடலஸ் எடுத்துனா ரூட்டா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணினா 1 + 1 + 1 வந்துடும். அப்போ √3 வந்துடும். ஸோ மாடலஸாக ஏபி வெக்டார் கிராஸ் ஏசி வெக்டார் ஈக்குவல் டு √3. ஸோ அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஆஃப் இன்ட்டு மாடலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் கிராஸ் ஏசி வெக்டார். அப்போ ஆஃப் இன்ட்டு மாடலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் கிராஸ் ஏசி வெக்டார் வந்து √3. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆஃப் இன்ட்டு √3 ஸ்கொயர் யூனிட்ஸ். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 8.4ல் கொஸ்டின் நம்பர் 1. ஃபைண்ட் தி மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இஃப் ஏ வெக்டார்னு பி வெக்டார் கொடுத்துட்டாங்க. ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கண்டுபிடிச்சி அதுக்கு மேக்னிடியூட் கேட்குறாங்க. அப்போ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கண்டுபிடிச்சி அதுக்கு மாடலஸ் எடுத்தீங்கன்னா அதான் மேக்னிடியூட். ஓகேங்களா? ஸோ அப்போ ஏ கிராஸ் பி. ஓகேங்களா? இப்போ டிட்டர்மெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறீங்க. டிட்டர்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் ரோவில் ஐஜேக்கு டைம் ரைட் பண்ணிடுங்க. செகண்ட் தேர்ட் ரோவில் கொடுத்துருந்த அந்த வெக்டாரோடைய ஐஜேக்கு டைமுடைய கோஎஃபிஷியன்ட் ரைட் பண்ணிடுங்க. இந்த டிட்டர்மெண்ட்டை எக்ஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? R1 எக்ஸ் பண்ணினாக்கா ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாருக்கு என்ன வெக்டார் வருதுனாக்கா -17 ஐ வெக்டார் ப்ளஸ் 13 ஜே வெக்டார் ப்ளஸ் 7 கே வெக்டார் வந்துடும். ஸோ இதுக்கு மேக்னிடியூட் மேக்னிடியூட்னா மாடலஸ் தான் மேக்னிடியூட். ஓகேங்களா? மேக்னிடியூட் சொன்னாக்கே மாடலஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போ மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் -17 ஸ்கொயர் ப்ளஸ் 13 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணினாக்கா 289 + 169 + 49.
ஸோ ஆட் பண்ணினாக்கா மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 507 வந்துடும். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 8.4ல கொஸ்டின் நம்பர் 2 ஃபார் எனி 3 வெக்டார்ஸ் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ஷோ தட் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் பிளஸ் சி வெக்டார் பிளஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் பிளஸ் ஏ வெக்டார் பிளஸ் சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார் ஈக்குவல் 0 வெக்டார்ன்ட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஒன்றும் கிடையாது. அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துறீங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து அப்படியே என்ன பண்ணுறீங்க, கிராஸ் பண்ணி வெளியில் இருக்கிற டைமோட உள்ளே கிராஸ் பண்ணுறீங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு ஏ வெக்டாரை உள்ளே கிராஸ் பண்ணீங்க ப்ராக்கெட் டைம். அப்போ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ப்ளஸ் ஏ வெக்டார் கிராஸ் சி வெக்டார் வந்துடும். நெக்ஸ்ட் இந்த பி வெக்டார் உள்ள கிராஸ் பண்ணுறீங்க. பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் வந்துடும். நெக்ஸ்ட் சி வெக்டார் கிராஸ் பண்ணினா ப்ராக்கெட் டைமு சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் வந்துடும், பி வெக்டார் வந்துடும். ஓகேங்களா? நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணால் ஈக்குவல் டு 0 வெக்டார்னு காட்டணும். இப்போ என்ன பண்ணோம், ரீரைட் பண்ணுறோம். ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அப்படியே வச்சுட்டு ஏ வெக்டார் கிராஸ் சி வெக்டார் அப்படியே வச்சுங்க. பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் அப்படியே வச்சுங்க. ஃபர்ஸ்ட்டு 3 டைம் அப்படியே வச்சுருங்க. ஃபர்ஸ்ட்டு 3 டைம் அப்படியே வச்சுக்கிட்டு ரிமைனிங் 3 டைம் இருக்குல்ல, அதை மட்டும் என்ன பண்ணீங்க, ரிவர்ஸ் ஆர்டர் ரைட் பண்ணீங்க. இப்போ ரிவர்ஸ் ஆர்டர் ரைட் பண்ணும்போது சைன் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இப்போ பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டாரை ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ரைட் பண்ணும்போது மைனஸ் வந்துடும். ஏன்னாக்கா என்னது, காம்படிட்டிவ் இஸ் நாட் ட்ரூ தானே. ஓகேவா? இப்போ பி கிராஸ் ஏவை ஏ கிராஸ் சி ரைட் பண்ணும்போது மைனஸ் போட்டு முன்னாடி. ஓகேங்களா? சி கிராஸ் ஏவை ஏ கிராஸ் சி ரைட் பண்ணும்போது மைனஸ் ஏ கிராஸ் சி ஆகிடும். சி கிராஸ் பி வந்து பி கிராஸ் சி ரைட் பண்ண மைனஸ் ஆகிடும். ஓகேவா? இப்போ பாருங்க, ப்ளஸ் டைம் மைனஸ் டைம் கேன்சல் ஆகிடும். பாருங்க, ப்ளஸ் டைம் மைனஸ் டைம் கேன்சல் ஆகும்போது 0 ஆகிடும். 0 வெக்டார். Hence showed. That's all. Next exercise 8.4 question number 3. Find the vectors of magnitude 10 root 3 that are perpendicular to the plane which contains I vector plus 2j vector plus k vector and I vector plus 3j vector plus 4k vector. ஓகேவா? மேக்னிடியூட் கொடுத்துட்டாங்க. ஸோ பர்பண்டிகுலர் டு த பிளேன் சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்படி பர்பண்டிகுலர் நார்மல் அப்படி வந்தாலே, அதுவும் இல்லாமல் மேக்னிடியூட் கொடுத்தாலே யூனிட் வெக்டார் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அப்போ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கண்டுபிடிக்கிறீங்க, அதுக்கு மாலஸ் கண்டுபிடிச்சிருங்க. ஓகேங்களா? ஏ கிராஸ் பி, ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கண்டுபிடிச்சிருங்க, அதுக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிருங்க, மாலஸ் கண்டுபிடிச்சிருங்க. என்ன வருது, ரூட் 35 வருது. அப்போ ஏ வெக்டார் ஆஃப் மேக்னிடியூட் 10 root 3 which is perpendicular to the vector ஏ வெக்டார் பி வெக்டார் இஸ் என்ன ஃபார்முலா நம்மளுக்கு, ப்ளஸ் ஆர் மைனஸ் மியூ இன்ட்டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் பை மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ஓகேங்களா? இப்போ மியூன்றது என்னன்னாக்கா இந்த மேக்னிடியூட் தான், 10 root 3 போட்டிங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ் இன்ட்டு நியூமரேட்டில் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் பண்ணும்போது என்ன வந்தது, 5i வெக்டார் மைனஸ் 3j வெக்டார் ப்ளஸ் கே வெக்டார் போட்டிங்க. டினாமினேட்டரில் அதுக்கு மாலஸ், அப்போ ரூட் 35 வந்துச்சு. தட்ஸ் ஆல். அப்போ இந்த 10 root 3ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணலாம், இல்லை அப்படியே கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? Next exercise 8.4 question number 4. Find the unit vectors perpendicular to each of the vectors a vector plus b vector and a vector minus b vector where a vector b vector கொடுத்துறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பர்பண்டிகுலர் கண்டுபிடிக்கணும். அப்போ ஏஎம்பி ஆட் பண்ணி வச்சுக்கணும், ஏஎம்பி மைனஸ் பண்ணி வச்சுட்டு வர்ற அந்த வெக்டாருக்கு என்ன பண்ணணும், பர்பண்டிகுலர். ஓகேவா? ஸோ கிவன் வெக்டார்ஸ் ஏ அண்ட் வெக்டார் பி வெக்டார், இந்த ஏ வெக்டார் பி வெக்டார் ஆட் பண்ணுறீங்க. சம் பண்ணும்போது ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு 2i வெக்டார் ப்ளஸ் 3j வெக்டார் ப்ளஸ் 4k வெக்டார் வந்துடும். நெக்ஸ்ட் அந்த 2 வெக்டார்ஸை செப்பரேட் பண்ணுறீங்க, மைனஸ் பண்ணுறீங்க. ஏ வெக்டாருக்கு வந்து பி வெக்டார் மைனஸ் பண்ணுறீங்க. மைனஸ் பண்ணும்போது மைனஸ் ஜே வெக்டார் ப்ளஸ் மைனஸ் 2k வெக்டார் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு தான் என்ன பண்ணணும், யூனிட் வெக்டார் பர்பண்டிகுலர். அப்போ இதில் மேக்னிடியூட் கொடுக்கல. ஓகேங்களா? மேக்னிடியூட் கொடுக்கலனாக்கா யூனிட் வெக்டார் பர்பண்டிகுலர் இன் கிராஸ் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் பை மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ஓகேங்களா? இங்கே ஏ வெக்டார்ன்றது எதுனாக்கா ஏ ப்ளஸ் பி தான் ஏ வெக்டாரு, பி வெக்டார்ன்றது ஏ மைனஸ் பி. ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணணும். ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார், ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் கிராஸ் பண்ணினாக்கா இன் டிட்டர்மினன்ட் மெத்தடில் நம்மளுக்கு என்ன வருது பாருங்க. ஓகேங்களா? மைனஸ் 2i வெக்டார் ப்ளஸ் 4j வெக்டார் மைனஸ் 2k வெக்டார். இதுக்கு மாலஸ் கண்டுபிடிக்கணும். மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார். ஓகேங்களா? இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர். ஸ்கொயர் பண்ணினாக்கா ரூட் ஆஃப் 4 ப்ளஸ் 16 ப்ளஸ் 4 ஆட் பண்ணினாக்கா ரூட் 24 வந்துடும். பிரிக்கலாம் 4 6 7. ஸோ அப்போ 2 root 6 வந்துடும். ஸோ அப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறீங்க. இந்த ஃபார்முலா ப்ளஸ் ஆர் மைனஸ் நியூமரேட்டில் கிராஸ் பண்ணது, டினாமினேட்டர் வந்து மாலஸ் எடுத்து. ஓகேங்களா? அப்ளை பண்ணும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் மைனஸ் 2i வெக்டார் ப்ளஸ் 4j வெக்டார் மைனஸ் 2k வெக்டார் பை ரூட் 2 root 6 வந்துடும்.
மேலே நியூமெண்ட்லேருந்து 2 காமன் வெளியே எடுத்துடலாம். 2 காமன் வெளியே எடுத்துனாக்கா டினாமினேட்டர் நியூமெண்ட் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ ரெமனிங் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் மைனஸ் கே வெக்டார் பை √6 வந்துடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எக்ஸைஸ் 8.4 கொஸ்டின் நம்பர் 5. பாயிண்ட் தி ஏரியா ஆஃப் ஏ parallelogram whose 2 adjacent sides are determined by. ஓகேங்களா. இப்போ ஏ வெக்டார் பி வெக்டார் எடுத்தோன்னு கொடுத்துற அந்த வெக்டார்ஸை ஏரியா ஆஃப் parallelogram கேட்குறாங்க. இப்போ ஏரியா parallelomனாக்கா ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் கண்டுபிடிச்சி அதுக்கு மாடலஸ் எடுத்தீங்கன்னாக்கா அதான் ஏரியா parallelogram. ஓகேங்களா. இப்போ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ மாடலஸ் கண்டுபிடிச்சிங்க. இப்போ ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா ஏரியா ஆஃப் parallelogram ஃபார்முலா பண்ணாக்கா மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ஓகேங்களா. ஸோ தட்ஸ் ஆல். அப்போ 8√3ன்றது ஏரியா ஆஃப் parallelogram. நெக்ஸ்ட்டு எக்ஸைஸ் 8.4 கொஸ்டின் நம்பர் 6. பாயிண்ட் தி ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் உஸ் வெர்டெக்ஸஸ் கொடுத்துறாங்க. அது பாயிண்ட்ஸ் கொடுத்துறாங்க. பாயிண்ட் கொடுத்தாலே அது என்ன பண்ணும், ஓஏ ஓபி ஓசின்னு எடுத்துணும். அதில் வந்து சைடு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. அப்போ கொடுத்த அந்த பாயிண்ட்ஸை ஓஏ வெக்டார் ஓபி வெக்டார் ஓசி வெக்டார்ன்ட்டு எடுத்துகிட்டு வெக்டாரில் ரைட் பண்ணணும். ஓகேங்களா. ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப் இன்ட்டு மாலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் கிராஸ் ஏசி வெக்டார். இப்போ ஏபி சைட் கண்டுபிடிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஏபி வெக்டார் ஈக்குவல் டு ஓபி வெக்டார் மைனஸ் ஓசி வெக்டார் ஓஏ வெக்டார். இப்போ ஓபி வெக்டார்லேருந்து ஓஏ வெக்டாரை மைனஸ் பண்ணுறீங்க. மைனஸ் பண்ணாக்கா ஏபி வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் 2i வெக்டார் மைனஸ் 5k வெக்டார்னு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு ஏசி வெக்டார் கண்டுபிடிக்கிறீங்க. ஏசி வெக்டார் ஈக்குவல் டு ஓசி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார். ஓசி வெக்டார்லேருந்து ஓஏ வெக்டார் மைனஸ் பண்ணீங்க. ஸோ அப்போ ஏசி வெக்டார் ஈக்குவல் டு ஐ வெக்டார் மைனஸ் 2j வெக்டார் மைனஸ் கே வெக்டார் வந்துடும். இந்த ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணுறீங்க. அப்போ ஏபி வெக்டார் கிராஸ் ஏசி வெக்டார் ஈக்குவல் டு யூசிங் டிட்டர்மெண்ட் மெத்தட். இப்போ டிட்டர்மெண்ட்டில் ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதை எக்ஸ் பண்ணினாக்கா ஏபி வெக்டார் கிராஸ் ஏசி வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் 10i வெக்டார் மைனஸ் 7j வெக்டார் ப்ளஸ் 4k வெக்டார் வந்துடும். இப்போ இதுக்கு வந்து மாலஸ் எடுக்கிறீங்க. ஓகேங்களா. மாலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் கிராஸ் ஏசி வெக்டார் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 10 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 7 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர். ஸ்கொயர் பண்ணினாக்கா ரூட் ஆஃப் 100 ப்ளஸ் 49 ப்ளஸ் 16 வந்துடும். ஆட் பண்ணினாக்கா ரூட் ஆஃப் 165 வந்துடும். ஓகேங்களா. ஸோ இப்போ ஏரியா ட்ரையாங்கிள் ஃபார்மில் பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப் இன்ட்டு மாலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் கிராஸ் ஏசி வெக்டார். ஸோ அப்போ ஆஃப் இன்ட்டு மாலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் கிராஸ் ஏசி வெக்டார் என்ன கண்டுபிடிச்சிங்கன்னா ரூட் ஆஃப் 165 ஸ்கொயர் யூனிட்ஸ். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் எக்ஸைஸ் 8.4 கொஸ்டின் நம்பர் 7. இஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ஆர் தி பொசிஷன் வெக்டார்ஸ் ஆஃப் தி வெக்டர்ஸஸ் ஏபிசி ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ஷோ தட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் ஆஃப் இன்ட்டு மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் பிளஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் பிளஸ் சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார். ஆல்சோ deduce தி கண்டிஷன் ஃபார் collinearity ஆஃப் த பாயிண்ட்ஸ் ஏபிசி. ஓகேவா. ஃபஸ்ட்டு ஏபிசி ட்ரையாங்கிள் வந்து ப்ரூவ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கொலினியாரிட்டி காட்டணும். ஓகேங்களா. கொலினியாரிட்டினாக்கா ஏரியா ஈக்குவல் டு 0. ஓகேங்களா. ஏரியா ஈக்குவல் 0 காட்டணும். வெரி சிம்பிள் சம்மு. ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துறீங்க. அதனுடைய பொசிஷன் வெக்டார் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் கொடுத்துறாங்க. நெக்ஸ்ட்டு ஓஏ வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ஓபி வெக்டார் பி வெக்டார் ஓசி வெக்டார் சி வெக்டார் எடுத்துறீங்க. ஏரோ ட்ரையாங்கிள் ஃபார்ம்ல உங்களுக்கு தெரியும். ஆஃப் இன்ட்டு மாலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் கிராஸ் ஏசி வெக்டார். ஸோ ஆஃப் இன்ட்டு அதனுடைய பொசிஷன் வெக்டார் ரைட் பண்ணி ஏபி வெக்டார் பொசிஷன் வெக்டார் ஓபி வெக்டார் மைனஸ் ஒஏ வெக்டார் கிராஸ் ஏசிக்கு பொசிஷன் வெக்டார் ஓசி வெக்டார் மைனஸ் ஒஏ வெக்டார். ஓகேங்களா. ஸோ அப்போ ஆஃப் இன்ட்டு ஓபி வெக்டார் வந்து பி வெக்டார் ரைட் பண்ணுறீங்க மைனஸ் ஒஏ வெக்டார் வந்து ஏ வெக்டார் கிராஸ் ஓசி வெக்டார் வந்து சி வெக்டார் மைனஸ் ஒஏ வெக்டார் வந்து ஏ வெக்டார். ஓகேவா. இந்த மாலஸுக்குள்ளே இருக்கிற அந்த ரெண்டு ப்ராக்கெட் டைம் என்ன பண்ணி கிராஸ் பண்ணுறீங்க. அப்போ ஆஃப் இன்ட்டு மாலஸ் ஆஃப் கிராஸ் பண்ணுறீங்க. அப்போ பி கிராஸ் சி. ஓகேவா. மைனஸ் பி கிராஸ் ஏ. ஓகேவா. நெக்ஸ்ட்டு மைனஸ் ஏ கிராஸ் சி மைனஸ் ரெண்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ஏ கிராஸ் சி. ஓகேங்களா. கிராஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ட்டு மாலஸ் ஆஃப் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் ப்ளஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் வந்துடும். லாஸ்ட்டில் வந்து சேம் வெக்டார் இருந்துச்சுனாக்கா 0 இன் கிராஸ் பாடியில். அப்போ ஏ வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் வந்து 0 ஆகிடும். ஓகேங்களா. இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் ஆஃப் இன்ட்டு மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார். அவங்க ப்ரூஃப் பண்ண வேண்டியது ப்ரூஃப் பண்ணிச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ப்ரூஃப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அவங்க என்ன சொல்லணும்னாக்கா இந்த ஏரியா வந்து கொலினியாரிட்டியா இருந்துச்சுனாக்கா என்ன வரும், கொலினியாரிட்டினாக்கா ஈக்குவல் 0, ஏரியா இஸ் 0. ஓகேவா. அப்போ நீ கண்டுபிடிச்ச அந்த ஏரியா வந்து 0 ஈக்குவல் பண்ணணும். ஸோ இஃப் தி பாயிண்ட்ஸ் ஏபிசி ஆர் கொலினியர் தென் தி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி 0. அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் தான் கண்டுபிடிச்ச ஆஃப் இன்ட்டு மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் கண்டுபிடிச்சல அது 0 ஈக்குவல் பண்ணணும். இப்போ 0 ஈக்குவல் பண்ண இந்த 1 பிட் அப்படியே ஆன்சர் பண்ணாக்கா நான் 0 ஆகிடும். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன வரும், மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் 0 வந்துடும். தட்ஸ் ஆல். So is the required condition. Next exercise 8.4 question number 8. For any vectors a vector prove that modulus of
a vector cross I vector whole square plus modulus of a vector cross j vector whole square plus modulus of a vector cross k vector whole square equal to 2 times of modulus of a vector whole square பண்ணும் ஓகேங்களா. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏ வெக்டார்ன்றது எதுவும் தெரியாது, அதனால ஏ வெக்டார் நம்மளே எடுத்துரும். லெட் ஏ வெக்டார் பி எக்ஸ்ஐ வெக்டார் ப்ளஸ் ஒய்ஜே வெக்டார் ப்ளஸ் இசட்கே வெக்டார் கண்டுபிடிச்சிட்டு இந்த ஏ வெக்டார் கூட இந்த ஐயை கிராஸ் பண்ணி வச்சுக்கணும், ஏ வெக்டார் கூட ஜேவை கிராஸ் பண்ணி வச்சுக்கணும், இந்த ஏ வெக்டார் கூட கேவை கிராஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மாடலஸ் எடுத்து ஸ்கொயர் பண்ணாக்கா அது ஆன்சர் வந்துடும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட்டு ஏ வெக்டார் கூட ஐயை கிராஸ் பண்ணுறீங்க ஓகேவா. அப்போ யூசிங் டிட்டர்மினன்ட் மெத்தட், அப்போ ஏ வெக்டார்ன்றது எக்ஸ் ஒய் இசட்டு, ஐ வெக்டார் லாஸ்ட் ஐ வெக்டார் மட்டும்தான் இருக்குது, அது 1, ரிமைனிங் வந்து ஜே அண்ட் கேக்கு வந்து 0 போடணும் ஓகேவா. அப்போ ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணு 2 வெக்டார் எப்படி கிராஸ் பண்ணால் அதே மாதிரி தான் இங்கே கிராஸ் பண்ண போகிறீங்க. அப்போ ஏ வெக்டார் கிராஸ் ஐ வெக்டார்னு இருக்குது. இப்போ டிட்டர்மினன்ட் போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் ரோவில் ஐஜேகே ரைட் பண்ணிடணும், செகண்ட் ரோவில் ஏ வெக்டாரோடைய கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் ஒய் இசட் போட்டாச்சு, தேர்ட் ரோவில் இந்த ஐ வெக்டார் மட்டும்தான் இருக்குது. அப்போ ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் 1, ஜே வெக்டார் கே வெக்டார் இல்லை, அதனால 0 போட்டுங்க ஓகேவா. இந்த டிட்டர்மினன்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, நம்மளுக்கு என்ன வருது பாருங்க, ஏ வெக்டார் கிராஸ் ஐ வெக்டார் ஈக்குவல் டு இசட் ஜே வெக்டார் மைனஸ் ஒய் கே வெக்டார்னு வரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதுக்கு மாடலஸ் எடுக்கிறீங்க, மாடலஸ் எடுத்துனாக்கா ரூட் ஆஃப் இசட் ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர்னு வரும் ஓகேங்களா. இது ஸ்கொயர் பண்ணுறீங்க, அப்போ மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் ஜே ஐ வெக்டார் ஸ்கொயர் பண்ணினாக்கா இந்த ரூட் கேன்சல் ஆகிடும். இப்போ ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர்னு வந்துடும் ஓகேங்களா. ஒரு பார்ட் கண்டுபிடிச்சாச்சு, இந்த ஒரு பார்ட் மட்டும் தான் கண்டுபிடிச்சு, அதேமாரி இந்த 2 பார்ட்டு கண்டுபிடிச்சி 3த்தையும் ஆட் பண்ணினாக்கா நம்மளுக்கு இது வரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 1 வச்சுங்க. நெக்ஸ்ட்டு சிமிலர்லி இதே மாதிரி மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் ஜே வெக்டார் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர்னு வரும் ஓகேங்களா. இது நம்பர் 2ன்னு வச்சுங்க. தேர்ட் ஒன் மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் கே வெக்டார் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும், இது நம்பர் 3ன்னு வச்சுங்க. இப்போ அந்த 3 ரிசல்ட் என்ன பண்ணி ஆட் பண்ணுங்க ஓகேங்களா. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துங்க, ப்ரூஃப் பண்ண வேண்டியதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு அதில் என்ன இருக்கோ அதனுடைய ரிசல்ட் நான் 1 2 3 கண்டுபிடிச்சல அதை ஆட் பண்ணி ஓகேங்களா. ஆட் பண்ணினாக்கா 2 டைம்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 டைம்ஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2 டைம்ஸ் இஸ் ஸ்கொயர்னு வரும். ஸோ இப்போ 2 காமன் வெளியே எடுத்துனாக்கா 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இஸ் ஸ்கொயர். இப்போ 2 இன்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ப்ராக்கெட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா மாடலஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர். அப்போ மாடலஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர்னாக்கா இப்போ ஏ வெக்டார் நம்ம எடுத்தோம்ல, இப்போ ஏ வெக்டார்ன்றது என்னது எக்ஸ்ஐ வெக்டார் ப்ளஸ் ஒய்ஜே வெக்டார் ப்ளஸ் இசட் கே வெக்டார். இதுக்கு மாடலஸ் எடுத்து ஸ்கொயர் பண்ணினாக்கா நம்மளுக்கு என்ன ஒன்றாக்கா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இஸ் ஸ்கொயர்னு வரும் பாருங்களேன். மாடலஸ் எடுத்தானே வரும் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஸ்கொயர் வரும். இது ஸ்கொயர் பண்ணினா வந்துடும் ரூட் கேன்சல் ஆகிடும், இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இஸ் ஸ்கொயர்னு வரும் ஓகேங்களா. அப்போ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத நம்ம என்னன்னு ரைட் பண்ணிக்கலாம்னாக்கா மாடலஸ் ஆஃப் ஏ ஹோல் ஸ்கொயர் ரைட் பண்ணலாம். அப்போ ஈக்குவல் டு 2 into modulus of a whole square. Next exercise 8.4 question number 9. Let a vector b vector c vector b unit vector சொல்லிட்டாங்க such that a vector dot b vector equal to a vector dot c vector equal 0 and the angle between b vector and c vector is pi by 3. Prove that a vector equal to plus or minus 2 by root 3 into b vector cross c vector. ஓகேவா, இதில் டாட் ப்ராடக்ட்டும் வருது கிராஸ் ப்ராடக்ட்டும் வருது, ரெண்டுமே அப்ளை பண்ணுற மாதிரி வரும். ஸோ கிவன் என்ன கொடுத்துறாங்களோ அதை எழுதிடலாம். யூனிட் வெக்டார் சொல்லிட்டாங்க, 3 வெக்டார்ஸ் வந்து யூனிட் வெக்டார் சொல்லிட்டாங்க. இப்போ யூனிட் வெக்டார்னால என்ன அர்த்தம், மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடலஸ் ஆஃப் பி வெக்டார் மாடலஸ் ஆஃப் சி வெக்டார் வந்து 0 சரி 1 வேல்யூ வந்து 1. நெக்ஸ்ட்டு ஏ டாட் பி ஏ டாட் சி 0 கொடுத்துறாங்க. அப்போ என்ன அர்த்தம், ஏவுக்கு வந்து பி பர்பண்டிகுலர் ஏவுக்கு வந்து சி பர்பண்டிகுலர், அப்போ ஏவுக்கு வந்து பி அண்ட் சியும் பர்பண்டிகுலர் ஓகேங்களா. அதான கண்டிஷனு. 2 வெக்டார் வந்து டாட் ப்ராடக்ட் பண்ணி 0 வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், 2 வெக்டார் வந்து பர்பண்டிகுலர் தானே அர்த்தம். ஸோ அதனால் ஏ இஸ் பர்பண்டிகுலர் டு போத் பி அண்ட் சி, ஏ வந்து பிக்கும் சிக்கு பர்பண்டிகுலர் இருக்குது ஓகேவா. அதுக்கப்புறம் ஆங்கிள் கொடுத்துறாங்க தீட்டா ஈக்குவல் டு பை பை 3, எதுக்கு பிட்வீன் பிக்கும் சிக்கும் பிட்வீன் ஆங்கிள் பை பை 3 கொடுத்துறாங்க ஓகேவா. ஸோ ட்ராயிங் போட்டுக்கலாம் நம்ம பி வெக்டார் சி வெக்டார், அதுக்கான ஆங்கிள் பை பை 3, பி கிராஸ் சி ஈக்குவல் டு நம்மளுக்கு ரிசல்ட் தெரியும். இதில் வந்து என்ன வந்திருக்கு பாருங்கள், நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியதில் பி கிராசி வந்திருக்கு. பி கிராசின்னு அனுத்தணும் பேரலல். ஸோ பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் ஈக்குவல் டு அதுக்கான ரிசல்ட்டு பி வெக்டார் மாடலஸ் ஆஃப் பி வெக்டார் மாடலஸ் ஏ வெக்டார் சைன் பை பை 3 இன்ட்டு ஏ வெக்டார் ஓகேவா. யூனிட் வெக்டார் வந்து ஏ வெக்டார். இப்போ பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் ஈக்குவல் டு யூனிட் வெக்டார் சொன்னதெல்லாம் மாடலஸ் ஆஃப் ஏ மாடலஸ் ஆஃப் பி மாடலஸ் ஆஃப் சி வந்து வேல்யூ 1 போட்டணும். அப்போ 1 into 1 into root 3 by 2 ஏ வெக்டார். ஸோ அப்போ இதில் என்ன வரும்னாக்கா 2 root 3 into பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் வந்துடும். ஸோ அப்போ ஏ வெக்டார் ஈக்குவல் டு
plus or minus 2 into root 3 into b vector cross c vector. That's all. Next exercise 8.4 question number 10. Find the angle between vectors in cross product. ஓகேங்களா 2 வெக்டர் கொடுத்துறாங்க angle between கேறாங்க using cross productல angle between. ஓகேங்களா அப்போ a வெக்டர் b வெக்டர் எடுத்துங்க ஃபர்ஸ்ட் a யும் b யும் கிராஸ் பண்ணுங்க in determinant method. ஓகேங்களா இப்போ கிராஸ் பண்ணினாக்கா நம்மளுக்கு a கிராஸ் b என்ன வருது பாருங்க a வெக்டர் கிராஸ் b வெக்டர் ஈக்குவல் டு 3i வெக்டர் மைனஸ் 3j வெக்டர் பிளஸ் 3k வெக்டர் இருக்கு. ஸோ 3 காமன் வெளியே எடுத்துனாக்கா a வெக்டர் கிராஸ் b வெக்டர் ஈக்குவல் டு 3 இன்ட்டு i வெக்டர் மைனஸ் j வெக்டர் பிளஸ் k வெக்டர் இருக்கு. ஸோ இதுக்கு மாலஸ் எடுங்க. இப்போ மாலஸ் ஆஃப் a வெக்டர் கிராஸ் b வெக்டர் ஈக்குவல் டு 3 இன்ட்டு ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர். அப்போ என்ன வரும் நம்மளுக்கு ரூட் 3ன்னு வரும். ஸோ 3 இன்ட்டு ரூட் 3ன்னு வரும் மாலஸ் ஆஃப் a வெக்டர் கிராஸ் b வெக்டர். ஸோ ஃபார்முலா ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டர்ஸ் அதுக்கு முன்னாடி ஏவுக்கும் பிக்கும் மாலஸ் கண்டுபிடிச்சிருங்க. ஓகேவா மாலஸ் ஆஃப் a வெக்டர் ஈக்குவல் டு என்ன வருது பாருங்க ரூட் 6 மாலஸ் ஆஃப் b வெக்டர் ஈக்குவல் டு ரூட் 6ன்னு வருது. ஸோ ஃபார்முலா லெட் தீட்டா பி தி ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டர்ஸ் இன் கிராஸ் ப்ராடக்ட் sin theta equal to மாலஸ் ஆஃப் a வெக்டர் கிராஸ் b வெக்டர் பை மாலஸ் ஆஃப் a வெக்டர் இன்ட்டு மாலஸ் ஆஃப் b வெக்டர். நியூமரேட்டர்ல மாலஸ் ஆஃப் a வெக்டர் கிராஸ் b வெக்டர் இருக்கு அதுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 3 ரூட் 3. ஸோ sin theta equal to 3 ரூட் 3 பை டினாமினேட்டர்ல வந்து மாலஸ் ஆஃப் a வெக்டர் வேல்யூ வந்து ரூட் 6 மாலஸ் ஆஃப் b வெக்டர் வேல்யூ வந்து ரூட் 6. ஓகேங்களா இப்போ ரூட் 6 இன்ட்டு ரூட் 6 6ன்னு ஆயிடும் டினாமினேட்டர்ல. ஸோ 3 ரூட் 6 பை 6 3ஆல் கேன்சல் பண்ணினாக்கா sin theta equal to ரூட் 3 பை 2ன்னு வந்துடும். ஸோ அப்போ தீட்டா equal to 60 டிகிரி. ஸோ தீட்டா equal to sin இன்வர்ஸாக ரூட் 3 பை 2. ஸோ அப்போ சைனில் வந்து ரூட் 3 பை 2 எதுக்கு வரனாக்கா தீட்டாவுக்கு வரும். தீட்டா வந்து 60 டிகிரிக்கு வரும். ஸோ அப்போ தீட்டா equal to பை பை 3. தீட்டா equal to பை பை 3. தட்ஸ் ஆல்.